பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 23:7 இப்படியாய் கூறுகிறது: அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது என்பதாக. உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள். As a man thinks in his heart, so is he என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதத்தில் காணப்படுகிற வசனங்களில் தவறாய் பயன்படுத்தப்படுகிற வசனங்களில் இதுவும் ஒன்றாய் காணப்படுகிறது. மேலோட்டமாக வாசிக்கும்போது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதோ அப்படியே வெளிப்புறமான நம்முடைய சுபாவங்களும் வாழ்க்கையும் காணப்படும் என்பதாகும். இந்நாட்களில் நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும், அதாவது பாசிட்டிவ் திங்கிங் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. விசுவாசமும் நேர்மறையான எண்ணங்களும் வெவ்வேறானவைகள். விசுவாசம் என்பது தேவ சித்தத்திற்கு நம்மை பூரணமாய் விட்டு கொடுத்து அவருடைய திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதாகும். ஆனால் நேர்மறையான எண்ணம் என்பது நம்மை பற்றியதும் நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றியதுமாகும். சுருக்கமாய் கூறும்போது விசுவாசம் என்பது தேவனை பற்றியதும் நேர்மறையான எண்ணம் என்பது நம்மை பற்றியதாகவும் காணப்படுகிறது. விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயிக்கக்கூடும். அதே வேளையில் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவிக்கவும் கூடும். நேர்மறை எண்ணங்கள் என்பது நாம் பேசுகிறதன்படி ஆகும் என்பதும் எப்பொழுதும் நன்மையே நடக்கும் என்பதுமாய் காணப்படுகிறது. சில வேளைகளில் அவ்வாறு பேசியும் எதிர்மறை காரியங்கள் நடக்கும்போது ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்து ஆண்டவரை விட்டு விலகுவதற்கும் இது காரணமாகிவிடும். மேற்குறிப்பிட்ட நீதிமொழி எழுதப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது கஞ்சனாய் வன்கணனாய் காணப்படுகிற ஒருவனை குறித்தும் அவன் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை பற்றியதும் ஆகும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கிற வேளையில் கஞ்சனுடைய ஆகாரத்தை புசியாதிருங்கள் என்றும் அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதிருங்கள் என்றும் அவன் இருதயத்தின் நினைவானது ஒவ்வொன்றையும் கணக்கு பார்க்கும் என்றும் புசியுங்கள் குடியுங்கள் என்று சொல்லுவான், ஆனால் அவன் இருதயம் உங்களோடு இராது என்றும் நீ புசித்து அவன் உணவை வாந்தி பண்ணுவாய் என்றும் உன் இனிமையான வார்த்தைகளை வீணடித்து விடுவாய் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கருமி ஒவ்வொரு காரியங்களையும் தன் இருதயத்தில் கணக்கு பார்த்து செய்கிறவனாய் காணப்படுவதனால் அவனுடைய வெளிப்புறமான வாழ்க்கையும் அப்படியே கஞ்சத்தனமாகவே காணப்படும். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று பிரசங்கி 5:10 கூறுகிறது. பொதுவாக தங்களை குறித்த சிந்தை மாத்திரம் உள்ளவர்கள் கஞ்சனாக காணப்படுவது இயல்பு. இயேசு எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்றும் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றும் லூக்கா 16:13 கூறினார். உலகத்தின் பொருட்களும் ஐஸ்வர்யமும் இயேசுவை விட மேலானதாய் நமக்கு காணப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் காணப்பட முடியாது. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உதார குணமுள்ளவர்களாய் காணப்படுங்கள், அப்போது செழித்திருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லாவித நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து வந்தது. உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் ஆகாது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். சம்பாதிக்க பலன் தருவதும் கைகளின் பிரயாசங்களை புசிக்க கிருபை தருவதும் உம்முடைய மேலான தயவாய் காணப்படுகிறது. அதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உதார குணமுள்ள ஆத்துமாக்களாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.